probability in coins. One single coin's toss. Okay, one single coin toss. One coin toss. Okay. அப்போ என்னென்ன பாசிபிள்மா ஒரு காயின் டாஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துங்க எஸ்ன்னு அது என்னென்ன பாசிபிள் ஹச்சுங்கிற ஒரு பாசிபிள் இருக்குது அடுத்து டெய்லுங்கிற ஒரு பாசிபிள் கரெக்டுங்களா இது வந்து ஹெட் இது வந்து டெய்ல் இதில் என்ன டவுட் இருக்குதா சேம் ஐடியா இதில் என்ன பேஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் எஸ் இந்த ஈவெண்ட் ஆஃப் அதாவது இன் சாம்பிள் ஸ்பேஸ் இன் கம்பெனி லிமிட் இஸ் தேர் ஹெச் அண்ட் டி மட்டும் தான் இருக்குது அதனால வந்து 2 தான் கிடைக்கும் கரெக்டாமா ஓகே இப்போ இதுக்கு ப்ராபர்ட்டியோட கேஸ் ரெண்டு ஈவெண்ட் ஹெட்டுக்கு எடுத்தா ப்ராபர்ட்டி என்ன அண்ட் டூ கிடைச்ச ப்ராபர்ட்டி என்ன இதுதான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஓகே சார் அப்போ ஹெட் கிடைச்சுன்னு எத்தனை இங்க எத்தனை கெட்ஸ் இருக்குது சாம்பிள் பேஸ்ல போய் பாக்குறீங்க சாம்பிள் பேஸ்ல எத்தனை கெட்ஸ் இருக்குது ஒரே ஒரு கெட் அப்போ என்ன ஃபார்முலா n ஆஃப் h டிவைடட் பை n ஆஃப் s இதுதான் ஃபார்முலா ஆஸ் படி மேத்தமெட்டிக்கல் ரூல் படி அப்போ n ஆஃப் s இந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஒண்ணே ஒன்று தான் இருக்குது அப்போ 1/2 கம்மா ப்ராபர்ட்டி ஆஃப் டைம் என்னது n ஆஃப் t டிவைடட் பை n ஆஃப் s ஈக்குவல் டு 1/2 சரியாம்மா இது வந்து சிங்கிள் காயினோட கேஸ் சரியாம்மா ஓகே சார் இதுல என்ன டவுட் இருக்குதா சிங்கிள் காயின் இதே டபுள் காயின் வந்து என்ன வருது டபுள் காயின் இது ஒரு காயின் ரன்னிங் ப்ராசஸ் ஆகும் அதே மாதிரி இது காயின் ரன்னிங் ப்ராசஸ் ஆகும் அப்போ டோட்டலாக 2 காயின்ஸ் ஓகேங்களா அப்போ 2 காயின் ப்ராப்ளம் என்ன ஆகும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 காயின்ஸ் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்க 2 காயின்ஸோட ப்ராப்ளத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதலாம் அட் அ டைம்ல ரெண்டு காயின்ஸ் எழுதுறீங்க அப்போ என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த முடி எட்டு இது எட்டு கிடைக்க பாசிபிள் இருக்குதா அப்போ எடுத்த முடி என்ன போகணும் ஹெச் எழுதிக்கலாமா சரி அப்ப திரும்ப அடுத்த கேஸ் என்ன பண்றீங்க திரும்ப இன்னொருத்தர் சொல்றீங்க இன்னொருத்தருக்கு ஹெச் கிடைக்கலாம் இன்னொருத்தருக்கு யாரு கிடைக்கலாம் டைம் கிடைக்கலாமா அப்ப அது ஹெச் கிடைக்கலாமா அப்ப இந்த கட்சி வச்சுட்டு என்ன பண்ணிட்டா ரெண்டு ரன் பண்ணிட்டா இந்த கட்சி வச்சுட்டு ரெண்டு ரன் பண்ணிட்டா அடுத்த டெய்ல் வச்சு ரன் பண்ணணும் அப்ப டெய்ல் வச்சு ரன் பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் ஃபர்ஸ்ட் காயின் வந்து டி கிடைக்குது செகண்ட் காயின் என்ன கிடைக்கும் ஹச் கிடைக்கும் கரெக்டாமா செகண்ட் காயின் என்ன கிடைக்கும் மறுபடியும் டி கிடைக்குது இதுக்கு என்ன கிடைக்கும் டி கிடைக்கும் சரிங்களாமா இது மேக்ஸிமம் பாசிபிள் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் இதுல என்ன டவுட் இருக்குதா டூ காயின் டேஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் பாசிபிள் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன ஒன்று நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ஹெச் கிடைக்கும் இன்னொன்று ஹெச் கிடைக்கும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் காயின் வந்து ஹெச் கிடைச்சிட்டு செகண்ட் காயின் மேபி சேஞ்ச் ஆகலாம் தட் இஸ் கால் டெய்ல் ஆகலாம் சரிங்களா அதே ஐடியா ஃபர்ஸ்ட் காயின் வந்து டெய்ல் கிடைக்கலாம் செகண்ட் காயின் வந்து மேபி ஹெச் கிடைக்கலாம் டெய்ல் கிடைக்கலாம் இதான் பாசிபிள் சரியாம்மா பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆமா சாம்பிள் ஸ்பேஸ் சரி இப்போ கொஸ்டின் இதில் இப்போ எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே ப்ராபர்ட்டி பொறுத்த வரைக்கும் மூணு வேர்டு இம்பார்ட்டன்ட் தான் மூணு வேர்டு என்னென்ன வேர்டு நல்லா நோட் பண்ணிக்கங்க அட்லீஸ்ட்னா மீனிங் என்ன அட்மோஸ்ட்னா மீனிங் என்ன எக்ஸாக்ட்லின்னா மீனிங் என்ன இது மூணு வேர்டு தெரிஞ்சதுதான் ப்ராபர்ட்டியில் எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்டாலும் நம்ம மேக்ஸிமம் கரெக்டாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் 10th சிபிஎஸ் இருக்குது அதனால இந்த மூணு கான்செப்ட் பார்த்தீங்கன்னாவே போதும் அட்மோஸ்ட் அட்லீஸ்ட் எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறோம் ஒரே ஒரு கொஸ்டின் வச்சு மூணு ப்ராப்ளத்தை ரன் பண்ணுறேன் அட்லீஸ்ட் ஒன் கேட் அட்லீஸ்ட் ஒன் கேட் செகண்ட் கொஸ்டின் அட்மோஸ்ட் ஒன் கேட் அட்மோஸ்ட் ஒன் கேட் தேர்ட் கொஸ்டின் எக்ஸாக்ட்லி ஒன் கேட் எக்ஸாக்ட்லி ஒன் கேட் மொத்தம் ஈவெண்ட் எத்தனை மூணு ஈவெண்ட் இங்க கேட்டுக்கிறோம் கரெக்டுங்களா மொத்தம் எத்தனை ஈவெண்ட் மூணு ஈவெண்ட்டை கேட்டுக்கிறோம் இப்போ நம்ம எப்படி ப்ராப்ளம் ரன் பண்றது அட்லீஸ்ட் ஒன் கெட்டோட மீனிங் என்னடா கண்ணு சார் அட்லீஸ்ட் ஒன் ஹெட்னா ஒன்னு டெய்லா இருக்கணும் ஓகே அப்போ அட்மோஸ்ட் ஒன் கெட்னா அட்மோஸ்ட் ஒன் ஹெட்னா அட்லீஸ்ட் ஓகே நான் மீனிங் சொல்லிடுறேன் அட்லீஸ்ட் ஒன் கெட்டோட மீனிங் என்னன்னா மினிமம் ஒரு கெட் இருக்கலாம் மினிமம் ஒரு கெட் இருக்கலாம்
அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் என்ன அப்ப மேக்ஸிமம் வேலை இருக்கலாம் 2 கெட்டு போகலாம். ஓகேங்களா? அப்ப அட்லீஸ்ட் கேஸ் மீனிங் என்னன்னா மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கணும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஈவென்ட் என்னன்னு எடுக்குன்னா E1 எடுக்கிறேன். அது என்ன சொன்னீங்க? மினிமம் ஒரு கெட் இருக்கலாம். அப்ப மினிமம் ஒரு கெட் இருக்கிறதுக்கான பாசிபிள் என்ன? HT அண்ட் TH. கரெக்ட்டுங்களா? HT அண்ட் TH. கரெக்டாமா? சார். சரி. அடுத்தது என்னது? மினிமம் கேஸ். மேக்ஸிமம் என்னன்னா அட்லீஸ்ட்ங்கிறது என்னது? மேக்ஸிமம் பாசிபிள் எடுக்கணும். அட்லீஸ்டோட மீனிங் என்ன? மினிமம் இருந்து மேக்ஸிமம் மூவ் ஆகும். அப்போ 1 இருந்து அடுத்தது 2. அப்போ 2 ஹெச்க்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஒண்ணே 1. இங்க 2 டீம் வந்தது. அப்ப HH. சரிங்களா? இதுதான் அட்லீஸ்ட் 1 ஹெச்சோட ஈவெண்டோட வேல்யூ. சரியாமா? அட்லீஸ்ட் 1 ஹெச்சோட ஈவெண்டோட வேல்யூ. என்ன டவுட் இருக்குதா? நோ சார். சரி. அப்ப இது சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை? சாம்பிள் ஸ்பேஸ் n ஆஃப் s. n ஆஃப் s எவ்வளவா? 4 ஆ? சார். இது மாதிரி இது n ஆஃப் E1 எவ்வளவு? 3 ஆ? மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலிமெண்ட்ஸ் என்ன? 1 2 3. கரெக்டாமா? சார். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னோட வேல்யூ என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1. ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 equal to n of E1 divided by n of S. அப்ப என்னாச்சு? 3 by 4. என்னடா கண்ணு? சார். சரி. அடுத்த ஒர்க் என்ன சொல்றான்? at most 1 கேட். at most 1 கேட்டுங்கிறான். அப்ப மீனிங் என்ன? மினிமத்துல இருந்து அதாவது மேக்ஸிமம்ல இருந்து மினிமம் போகும். மேக்ஸிமத்துல இருந்து மினிமம் போகும். அப்ப இங்க என்ன சொல்லிக்கிறான்? 1. 1 இருக்கலாம். மினிமம் என்னது? அதை விட 0 கிட்ட இருக்கும். 1 இருக்கலாம் இல்ல 0 கிட்ட இருக்கும். சரிங்களா? அப்ப 1 இருக்கிறது என்ன மீனிங்? HT TH வரும். ஹெட்டே இல்லாதது எது? ஹெட்டே இல்லாதது வந்து TT. ஹெட்டே இல்லாதது எது? TT. சரிங்களா? அப்ப இதனோட வேல்யூ என்ன வரும்? E2 ஓட வேல்யூ செகண்ட் क्वेश्चनோட ஈவென்ட் E2 ன்னு எடுத்துட்டீங்கன்னா அதனோட வேல்யூஸ் என்ன வரும்? HT இருக்கும். TH இருக்கும். அப்ப 0 கெட். 0 கெட்னது TT இருக்கும். 0 கெட்னது TT இருக்கும். சரியாமா? ஓகே சார். அப்ப n of E2 எவ்வளவு வருது? n of E2 வந்து 3. சரியாமா? ஓகே சார். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 என்ன? சேம் ஐடியா. n of E2 divided by n of S that is equal to 3 by 2. சரியாமா? ஓகே சார். தேர்ட் ஒன் at most முடிஞ்சிருச்சு, at least முடிஞ்சிருச்சு. அடுத்தது யாரு? எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட்லிங்கிறது என்னது? கரெக்டா ஒரே ஒரு கெட்டுக்கு உண்டான பாசிபிள். அப்ப கரெக்டா ஒரே ஒரு கெட்டு யார் யார் இருக்கிறா? சாம்பிள் ஸ்பேஸ் பார்க்கணும். ஒரே ஒரு கெட்டு யாரா இருக்கிறா? இந்த HTயும் TH தான் இருக்காங்க தவிர இவங்க 2 கெட் இருக்கிறான். இவங்கள கெட்டே இல்லை. அப்ப நம்மளுக்கு பாசிபிள் என்னது? HT அண்ட் TH. இதுதான் பாசிபிள். அப்ப அதனோட ஈவெண்ட் E3 ன்னு எடுத்துக்கீங்க. அப்ப E3 ன்னு எடுத்துட்டீங்கன்னா இதனோட எனக்கு ஒரு டவுட் சார். சொல்றாங்கன்னு சார் ஈவன் டு அட்மோஸ்ட் 1 ஹெட்ல நம்ம எதுக்கு சார் டிடி எடுக்கிறோம்? அதான்டா மேக்ஸிமம் ஒரு கெட் இருக்கலாம். இல்லைன்னா அது இல்லாம போலாம்ல. அசியூம் தானே பண்றோம். அட்மோஸ்ட் மேக்ஸிமம் 2 கெட்ஸ் பாசிபிள் கிடையாது. 1 கெட் தான் பாசிபிள். அப்ப மேக்ஸிமம் ஒரு கெட் இருக்கிறான்னா அதை விட கம்மி யாரு? 0 தானே. அப்ப 0 யாரு? கெட்டே இல்லாதவன். கெட்டே இல்லாதவன் யாரு? டிடி தானே. ஒரே கெட் இருக்கலாம்டா. இதே கெட்டே இருக்கக்கூடாது. அப்ப இந்த ஒரு கெட்டும் போச்சுன்னா யாரு இருப்பா? டி தானே இருப்பான். அதனாலதான் டிடி எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா டிடி எடுக்க மாட்டோம். மினிமம் வேல்யூ எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து டிடி எடுக்கிறோம். சரியாமா? ஓகே சார். இது எக்ஸாக்ட்லி as கரெக்டா போச்சா? எக்ஸாக்ட்லி பாரு ஒண்ணே ஒண்ணு தான் ஒண்ணே ஒண்ணு தான் எக்ஸாக்ட்லி. சரிங்களா? 1/2. அவ்வளவுதாங்க. 1/2 ஓவராலா சொல்லிட்டே ஆன்சர். ஓகே. E3 equal to 2. அப்ப probability of E3 equal to 2/4 that is equal to 1/2. இதுல என்ன டவுட் இருக்குதாங்க? No sir. 1 kind problem, 2 kind problem.